ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சத்து மாவு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறமா அது தனித்தனியாக அதோட அரோமா வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனால அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வேகமாக வண்டு பூச்சி வைக்காமலே இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது தனித்தனியாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொன்றையும் ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா ரைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. ரைஸ் மில்லில் அரைச்சி வந்ததுக்கப்புறமும் அதோட ஹீட் குறையிற வரைக்கும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பப்போலாம் வேணுமோ அப்போ நம்ம தேவையான அளவு எடுத்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நிறையா மில்லட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் பெரியவங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது டேரெக்டாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி நம்ம நல்லா கரைச்சி எடுத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்.